விஜய் வந்து வராரு, வரட்டும், ஒரு ஏதாவது ஒரு ஜெயிக்கட்டும், லைக் ஒரு எம்எல்ஏவா ஆகட்டும், ஏதாவது பண்ணட்டும், மக்களுக்கு பார்ப்போம். அதுதான் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப்ன்ற மாதிரி எல்லாருமே வந்து வரதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறாங்க, வந்ததுக்கப்புறம் மாறிடுறாங்க. விஜய்க்கு மட்டும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லல, விஜய்க்கு வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஆளும் கட்சிக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆளும் கட்சி வந்து ஈஸியாலாம் நீங்கள் தோக்கடிச்சிட முடியாது. கண்டிப்பாக அவர் தான் 26 அவரது தான். நாங்களாம் வெயிட் பண்ணுறோம் எப்படா எலெக்ஷன். திடீர்னு சடனாக மொபைல் கட்டு போனீங்க, சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க? தலைவர் வராரு, பார்ப்போம். இல்லை அவருக்கும் வாய்ப்பு இருக்குல்ல, கொடுக்கணும்ல. கண்டிப்பாக. என்னம்மா எதிர்பார்க்குறீங்க அவருக்கு? இல்லை வந்தால் தாங்க தெரியும். எது எதிர்பார்க்குறீங்க? என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் நமக்கு பாலிடிக்ஸ்லலாம் அவ்வளோ இது இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சேஞ்ச் வேணும்ல. எப்போவுமே 2 பார்ட்டிஸே வந்துட்டுருக்காங்கன்னா ஒரு சேஞ்ச் எப்போ தான் கொண்டுட்டு வருது. ஸோ கண்டிப்பாக இப்போ இருக்கிற எதுவுமே திருப்பியும் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப்னு மாதிரி இருக்கக்கூடாது. தலைவர் தளபதி வந்தா அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அதுதான் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப்ன்ற மாதிரி எல்லாருமே வந்து வரதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறாங்க, வந்ததுக்கப்புறம் மாறிடுறாங்க. அதுதான் வந்து பேசிக்காக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு தாட். இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி தான் பேசுகிறாங்க, ஆனால் வந்ததுக்கு ஆனால் அது மாதிரி அவர் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட தாட். பண்ணக்கூடாது. இப்போ ரீசெண்டாக ஊழலை பற்றி பேசியிருந்தாரு, ஊழல் கட்சி இருக்கக்கூடாது. ஆனால் வந்து இப்போ செங்கோட்டையன் வந்து ஒரு பெரிய ஊழல் பண்ணவர், அவரையும் சேர்த்துக்கணும். எவ்ரிபடி டிசர்வ் செகண்ட் சான்ஸ். இல்லை மைட் பி சரௌண்டிங்ஸ். இப்போது நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தில் இருக்கீங்க, இப்போது நீங்கள் வந்து கூட்டத்தில் வந்து இருந்தால் அவங்களோட மிங்கிள் ஆனால் தான் எதுவுமே பண்ண முடியும். நீங்கள் வந்து இல்லை நான் தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்றப்போ வந்து நம்ம அந்த இடத்துல சர்வைவ் ஆக முடியாது. அதனால கூட இருக்கலாம். அதுதான் தப்பு பண்ணுறவங்க எப்போவுமே தப்பு பண்ணுவாங்க, நல்லவங்க எப்போவுமே நல்லவங்களா இருப்பாங்கன்னு கிடையாது. எப்போ வேணால் யார் வேணால் மாறலாம். மேபி எல்லாருமே இந்த டைமில் சேஞ்ச் எதிர்பார்க்குறதா இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷமாக எனக்கு தெரிஞ்சு நான் பாலிட்டிக்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாதுன்னா எவ்வளோ வருஷமாகவே டிஎம்கே ஏடிஎம்கே அந்த மாதிரி அது சேஞ்ச் ஆனால் நல்லாயிருக்கும். அவரும் சொன்னார், சண்டை 2 பேர் தான் சொன்னார். அவன் சொன்னார். எங்கள் வீட்டில் எல்லாருமே பயங்கர தளபதி ஃபேன்ஸு. நான் வந்து பாலிட்டிக்ஸ்லேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, தளபதி ஃபேன் அப்படின்னு தளபதி பிடிக்கும். ஆனால் வந்து பாலிடிக்ஸில் வந்து நல்லாயிருக்கும். சேஞ்ச் வேணும். கமல் மாதிரி ஆமாம் இருந்தால் நல்லாயிருக்கும். சேஞ்ச் வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எல்லாருமே நல்லாயிருக்கும். நம்மளை பொறுத்தவரைக்கும் ஒன்று தான் தலை. அவர் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு இங்கே வரல, நல்ல ஒரு ரீச்சில் இருந்துட்டு தான் வராரு. ஏதோ ஒன்று செய்யணுன்னு தானே வராரு. அவ்வளோ பெரிய இடத்த தூக்கி போட்டு வராருன்னா சும்மா இல்லைல்ல. அதுக்காகவாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நான் எதிர்பார்க்குறேன், வேறு எதுவும் கிடையாது. தளபதி உங்களோட ரிக்வெஸ்ட் என்ன இருக்குங்க? இதுவரையும் பண்ணிகிட்டு இருக்கிறது, அதாவது மற்ற இது பண்ணிகிட்டு இருக்கிறது இவர் பண்ணாமல் இருந்தால், இவர் சொல்கிறது அது எல்லாத்தையுமே செஞ்சால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணும். இதுதான் இதெல்லாம் ஒன்று சொல்லலாம் இல்லை, இல்லை அவர் சொல்கிறாருல்ல இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நீங்கள் பண்ணலைன்னு கேள்வி கேட்குறாருல பேப்பரில், அதெல்லாம் இவர் முன்னாடி எடுத்து வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் விரும்புகிறேன். யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க? கண்டிப்பாக டிவிக்கே தானா, அதில் ஒரு மாற்றமே இல்லையே. கண்டிப்பாக அவர் தான் 26 அவரது தான். நாங்களாம் வெயிட் பண்ணுறோம் எப்படா எலெக்ஷன் வர ஓட்டு போடணுன்ட்டு. அவரை பற்றி என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு அவர் தான், எங்கள் அண்ணன் தான் எப்பவுமே வரணும். நாங்கள் அதுதான் வேண்டுறோம். எதுக்கு விஜய் வரணும்? விஜய் எதுக்கு வரணும்னு அண்ணா எவ்வளோ நாள் தான் இவங்களே ஆட்சி பண்ணுவாங்க. புதுசாலாம் வந்ததா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், புதுசாக என்ன பண்ணுவாங்க எதுவுமே தெரியாமல். உதயநிதி வந்திருக்காரு புதுசாக, அவர் எங்களுக்கு எதுவுமே பண்ணலையே. எங்களுக்கு விஜய் அண்ணா தானா, எப்படியா அவர் என்னதான் பண்ணாலும் அவருக்கு தான் எங்கள் ஓட்டு. எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நாங்கள் கன்வின்ஸ் பண்ணியிருக்கோம், அவர் தான் ஓட்டு போட்டு அவருக்கு தான், மற்றபடி வேற யாருக்கும் இல்லை. ஊழல் ஆட்சி பண்ண கூட விஜய் சொல்லியிருக்காருல்ல. இப்போ செங்கோட்டைன்னு ஒருத்தர் உள்ள சேர்த்திருக்காரு, அவர் பெரிய ஊழல் பண்ணிடுவாரு, அவரையும் உள்ள சேர்க்கணும். அவர் வந்தா அண்ணா விஜய் வந்தா திருத்திடுவாருண்ணா அவரு. ஆமாம் விஜய் அண்ணாவே சொல்லியிருப்பாங்க, அதனால தான் அவர் அந்த கட்சி உள்ளேருந்து இந்த கட்சிக்கு வந்துட்டாரு. திருத்திடுவார். அதெல்லாம் இன்னும் யாரால வருவாங்க எதிர்பார்க்குறீங்க? எல்லாருமே வரணும்னு எதிர்பார்க்குறேண்ணா நான். கண்டிப்பாக எல்லாருமே அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். விஜயனை வந்து உடனே டிக்க பண்ண சொல்லிட்டாரு, அது எதிர்பார்க்குறேன். அது ரொம்ப கஷ்டமாக தானே இருக்குது. பரவாயில்ல, ஆனால் இதுலலாம் கூட படத்தில் எப்போனா தான் வருவார், மாதத்துல வருஷத்துல ஒரு வாட்டி. ஆனால் எங்கள் கூட இப்போ சிஎம்ஐ எல்லாத்துலேயுமே இருக்கிறாரு, எல்லா இடத்துலையுமே அவர் போஸ்டர் தான், அதெல்லாம் வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக விஜய் அண்ணா தான். பரவாயில்ல கொஞ்சம் போட்டு. ஓகே, உங்களோட தாட் எப்படி இருக்கும்? என்ன மாதிரி எலெக்ஷன் எதிர்பார்க்க போகிறீங்க? யார் எதிர்பார்க்க போகிறீங்க? நான் எப்பவும் போகிறேன் டிவிக்கே தான். ஓகே, தளபதி. ஆமாம் தளபதி தான். சொல்லுங்கள் எப்படி போகுது எலெக்ஷனாக இருக்கும்? தெரியல, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி எல்லாரும் மனசுலேயும் ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறது தானே, அதே மாதிரி தான் எனக்கும்.
ஸோ கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ டிவிக்கு வர ரெண்டு எலெக்ஷன் யங்ஸ்டர் இருக்காங்க, இந்த பக்கம் உதயநிதி, இந்த பக்கம் விஜய். எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நான் ஒன்லி விஜய் தாங்க. விஜய் தான். ஆமாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2 பேர் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் கொள்கை பரப்புரை செயலாளரோ, ஒருத்தர் வந்து செங்கோட்டையும் செய்வாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தானே. எப்படி கைட் பண்ணுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்கல்ல. இது வரைக்கும் எல்லாம் மக்கள் வச்ச குற்றச்சாட்டு, எல்லா புதுமுகங்கள், யாருக்கு அரசியல் தெரியாது, இதே தானே பேசினாங்க. அப்படி பார்த்தா இப்போ இவர் செங்கோட்டையனும் எவ்வளோ வருஷம் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறது தானே. ஸோ அவருக்கும் கண்டிப்பாக அரசியல் அறிவு அதிகமாக தானே இருக்கும். இன்னொருத்தர் மிகப்பெரிய பேச்சாளர் நாஞ்சில் சம்பத், அவர் நல்ல பேச்சாளர், நல்ல அட்வைஸ் பண்ணுறவர் தான். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நல்ல விஷயம் தான். ரீசெண்டாக விஜய் சொன்னது வந்து நாங்கள் வந்து கொள்கை இந்த ஊழல் இல்லாத ஆட்சி பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாரு. ஊழல்காரன் சேர்த்துக்க மாட்டேன்னாரு. செங்கோட்டையன் வந்து ஊழல் பண்ணி சிறைக்கு போயிட்டு வந்திருக்காரு. அவரையும் விஜய் செலக்ட் பண்ணணும். திருந்துறான்ல, ஜெயிலுக்கு போயிட்டு வரதே வந்து மக்கள் திருந்திருக்காது தானே. ஜெயிலே திருந்த இடம் தானே. தப்பு பண்ணி இப்போ திருந்திட்டு நல்லபடியாக இருக்குன்னு இருக்க வேண்டியதுதான், வரவேற்றுக்க வேண்டியதான். தப்பு பண்ணால் மறுபடியும் நம்ம அனுப்பிட வேண்டியதுதான். எக்ஸ்பீரியன்ஸ் கூட எடுத்துப்பீங்க. கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டியதுதான். உதயநிதி பற்றி உங்களோட ஒப்பீனியன் பற்றி? எனக்கு இதுங்க சுத்தமாக ஐடியா இல்லை. எனக்கு அவருக்கு அரசியல் அறிவு இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப குறுகிய காலம்தான். சொன்னது எல்லாமே வரமாட்டேன்னாரு. ஆனால் பண்ணது பூரா உள்ள வந்தது தான். அதே மக்கள் எல்லாரும் தெரிஞ்சதான், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கற்றுருக்கலாம். எவ்வளோ காலம் இருக்குது, எவ்வளோ நாள் அவங்க கட்சி தான் எத்தனையும். ஸோ எப்போயோ அரசியல் சேர்ந்து எப்போயோ வந்து எல்லாம் கற்றுருந்துருக்கலாம். அம்மா கடைசியாக இந்த டோர்னமெண்ட்டெல்லாம் அவன் நடத்துறவங்களே ஸ்ட்ரைட்டாக ஃபைனல் ஆடுவாங்கள்ல, அது மாதிரி இத்தனை நாளாக சும்மா விட்டுட்டு கடைசி நேரத்தில் நைட்டு உள்ளே பூந்துன்னு எம்எல்ஏ, அடுத்தது அமைச்சர், அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர். இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கு தெரியாததில்லை. இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சொன்னபடியே வந்து மக்களுக்கு நல்லபடியாக என்ன சொல்கிறது, கொஞ்சம் மத்திய அரசாங்கமோ இல்லை நம்ம என்ன நடத்தணும்னு யோசிக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் செயல்படுத்தினாலே போதும் தான். இங்கே எல்லாமே செயல்பாடு ரொம்ப தாமதமாக இருக்குது. ப்ளஸ் வர்றதும் வர மாதிரியும் தெரில. விஜய் சார் இது ரெக்வெஸ்ட் சார் உங்களுக்கு எல்லா அரசியல் அது மாதிரி சொன்னதாக விட்டுறாமல் செஞ்சுட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது போதும். பிக் பாஸ் பார்ப்பீங்களா? எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக வந்து நிறைய பேர் மாற்றங்கள் எதிர்பார்க்குறாங்க. பட் நான் வந்து எப்பயும் போல் ஒரே இதாக்க போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஏன் மாற்றம் தேவைப்படும்? எலெக்ஷனாக மாற்றம் வந்தால் நல்லா தான் இருக்கும், வரணும்னு நானும் நினைக்கிறேன். பார்க்கலாம். தளபதி விஜய் பற்றி நினைக்கிறீங்க? எங்கள் வயசு ரொம்ப ஃபேன் அவங்களுக்கு. எங்கள் வீட்டில் என்ன சொல்லி வைக்கிறாங்க, நீ வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ட்டு மிரட்டுறாங்க. பார்ப்போம் என்ன நடக்கும்ன்ட்டு. இல்லை அவர் வந்தால் நல்லா இருக்கு. இல்லை நல்லா இருக்குமானா வந்து ஒரு சும்மா ஒரு டைம் வந்தால் தான் தெரியும், நமக்கு தெரியாதுல்ல. ஏன்னா இப்போ இவங்க 2 பேரும் மாற்றி நான் இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு தெரியுது அவர் இன்னும் உள்ளே வரல. ஸோ அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலுமே ஃபஸ்ட் எடுத்தோடனே போஸ்டிங் கொடுத்தா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வருமானு தெரியல. லெட்ஸ் சி. நிறைய படம் வச்சிருக்காரு. படமும் சினிமா இல்லை ப்ரோ, சினிமா வேற, ரியாலிட்டி வேற. நம்ம சினிமாவில் நம்ம என்ன வேணால் நடிக்கலாம், என்ன வேணால் பேசலாம். நேரில் அதெல்லாம் பேச முடியாது, நடிக்கவும் முடியாது. நடத்தி காட்டிட்டாரு. ஒரு 4-5 மாநாடு நடத்தி காட்டிட்டாரு. மாநாடு யார் வேணாலும் நடத்தலாம் ப்ரோ. ஒரு பேர் சாவச்சாச்சு. இது மாதிரி என்ன வேணும் உங்களுக்கு? நானும் எனக்கு வேணான்னு தான் சொல்கிறேன். எனக்கு வந்து நான் விஜய் சப்போர்ட்லாம் பண்ணல. விஜய் வந்து வரட்டும், ஒரு ஏதாவது ஒரு ஜெயிக்கட்டும், லைக் ஒரு எம்எல்ஏவாக ஆகட்டும், ஏதாவது பண்ணட்டும் மக்களுக்கு. பார்ப்போம். தேங்க்யூ ப்ரோ. ஒரே நிமிஷம் ப்ரோ. டிவிக்கே தான். ஷோரா டிவிக்கே? ஆமாம். கொஸ்டின்லாம் கேட்காதீங்க. ஏன் டிவிக்கே? அதான் ஒரு எப்போ பார்த்தாலும் இவங்களும் தான் இருக்காங்க. கொஞ்சம் புதுசாக இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம், ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. இல்லை, வருஷம் நிறைய பேர் வர்றாங்கல்ல. அந்த பக்கம் நாம் தமிழர் வந்திருந்தாங்க, காங்கிரஸ் இருக்காங்க, பிஜேபி இருக்காங்க. அவங்கள புதுசு அவங்க வந்தாங்கல்ல, அவங்கள சொன்னாங்க. இல்லை, இவர் வந்து கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். என்ன ரீசனுக்காக வரும்? ஏதாவது மாற்றம் நடக்கணும் தான் கொஞ்சம் பிடிக்கும். அது இல்லாமல் ஏதாவது மாற்றுவாருன்னு நினைக்கிறோம். அவரோட கொள்கையெல்லாம் கேட்டிங்களா, பார்த்தீங்களா? இல்லை, பாதி தானே பார்த்தேன். பாப்பா வச்சுனால பாதி என்னால் பார்க்க முடியல. ஒரே நிமிஷம்.